கீரையை விட அதிக சத்துள்ள மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி ஈஸியாக வளர்த்துறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் ஆல்ரெடி பச்சை பயிறு மைக்ரோ கிரீன்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வெந்தயத்தை வந்து இது வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சேம் மெத்தடில் வெந்தயத்தையும் வளர்த்தலாங்க. இதுக்கு மண்ணு கூட தேவையில்லை, தண்ணியிலேயே வளர்த்த போகிறோம் இன்றைக்கி நம்ம. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கலாங்க. இந்த ட்ரேவை மேலே வச்சுட்டு மேலெல்லாம் டச் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. கீரை வளர்க்குறதுக்கு கூட க்ரோ பேக் வேணும், சன்லைட் வேணுங்க. ஆனால் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறதுக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் போதும். ரூம் லைட்டில் கூட சூப்பராக அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வரும். நேற்று ஊற வச்சது 2வது நாள் பாருங்கள் எந்த அளவுக்கு முளப்பு கட்டி வந்திருக்குதுன்னு. நாளைக்கு பார்த்தா முளப்பு நல்லா நீளமாகி அடியில் வேரோடி இருக்குங்க. 4வது 5வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இலை விட்டு அழகாக பச்சையாக இருக்குங்க. மேலே இதை வளர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி 2 இலை இருக்கிறதுக்கு பேர் ஸ்டேஜ் தான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம சொல்கிறோம். மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி எப்போ வீடியோ போட்டாலும் புதுசாக இதுக்கு ட்ரெண்ட் ஆக்குறீங்கன்னு கமெண்ட் வருங்க. பட் இது 1980லேருந்தே இருக்குது. வளர்ந்த கீரையை விட இதில் அதிக அளவு சத்து இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் தண்ணிலையும் வளர்த்தலாம், மண்ணிலையும் வளர்த்தலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரையை வளர்த்துறதுக்கு வந்து இடம் பெருசாக தேவையே இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த அடியில் இருக்கிற தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துருங்க. அப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வெந்தயக்கீரையிலேருந்து மைக்ரோ கிரீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சுங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் 1 அல்லது 2 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை அந்த வேரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து உரமாக போடலாம். மைக்ரோ கிரீன்ஸை குக் பண்ணும்போது கொஞ்சம் நியூட்ரிஷன் குறையதாங்க செய்யும். பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். பட் தொடர்ந்து நம்மளால் அப்படி சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ இது போல் சப்பாத்தி மாதிரி உள்ளே வந்து கட் பண்ணி போட்டு செய்வேங்க. மேத்தி பராத்தா மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சேலட்டில் கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து குழம்புல வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொத்தமல்லி தூவுற மாதிரி தூவி சாப்பிட்லாங்க. எனக்கு எப்பயும் போல் சப்பாத்தி பிசையும் போது உள்ளே அந்த மைக்ரோ கிரீன்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மசாலாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சீரகம்லாம் ஆட் பண்ணி டோ வந்து பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ எப்பவும் போல் சப்பாத்தி போல் பிசைச்சிக்கலாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி டேக்கோஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அதிக அளவு சத்து இருக்கிறதுனால வாரத்தில் இது போல் 2-3 பேட்ச் மாதிரி நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்திக்கிட்டு நம்ம வந்து உணவில் சேர்த்திக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. தினசரி சமையலுக்கு பயன்படுத்துகிற நிறைய விதிகள்லேருந்து இது போல் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்தலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது போல் வெந்தயக்கீரையிலேருந்து வளர்த்திட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு உள்ளுக்குள்ளே பன்னீர் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்துட்டு போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.